வேலூர் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் வீடு உள்ளிட்ட 4 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. திமுக தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பு. 11 மணி நேரம் நீடித்த சோதனை நள்ளிரவில் நிறைவடைந்த நிலையில் அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். கடப்பாறை சுத்தியுடன் அமைச்சர் துரைமுருகன் அறையை உடைத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள். படுக்கை அறையை திறக்க சாவி இல்லாததால் 2 கதவுகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டதாக பரபரப்பு தகவல். அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் 20 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் சோதனையில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் என தகவல். துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் எஸ்பிஐ வங்கி வாகனத்தில் அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். பிரம்மபுத்திரா நதியில் உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட சீன அரசு ஒப்புதல் வழங்கியதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு. பிரம்மபுத்திரா பாயும் நாடுகளின் நலன்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தல். இந்தியாவின் லடாக் பிராந்தியத்தின் சில பகுதிகளை இணைத்து புதிய மாகாணங்களை உருவாக்கிய சீனா. சீனாவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என வெளியுறவுத்துறை செயலாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வார் தகவல். கொரோனா கண்டறிந்து 5 ஆண்டுகளுக்கு பின் சீனாவில் புதிய வகை HMPV வைரஸ் பரவி வருவதாக அதிர்ச்சி தகவல். இந்தியாவில் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை விளக்கம். சிறார்கள் சமூக வலைதளங்களில் கணக்கு தொடங்க பெற்றோர் ஒப்புதல் அவசியம். டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்களை இம்மாத இறுதிக்குள் நியமிக்க திட்டம். 100 மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் தயார். தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளதாகவும் தகவல். மாணவி பாலியல் சம்பவத்திற்கு நீதி கேட்டு மதுரையில் பாஜக மகளிர் அணியினர் தடையை மீறி போராட்டம். கையில் சிலம்புடன் போராடிய குஷ்பு உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்டோர் கைதாகி விடுதலை. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிட வேண்டாம் என பாஜக நிர்வாகி குஷ்பு வேண்டுகோள். கடந்த அதிமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்களை கண்டித்து திமுக நடத்திய போராட்டத்திற்கு பெயர் என்ன என்றும் கேள்வி. மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு மட்டும் ரத்தம் வந்தா அது ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்ன வகையில் இந்த நியாயம் இருக்கு? கோவையில் மேம்பாலத்தில் கவிழ்ந்த கேஸ் டேங்கர் லாரியில் கேஸ் கசிந்ததால் பரபரப்பு. 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் டேங்கர் அகற்றம். ஓட்டுநர் மீது 7 பிரிவுகளில் கோவை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி பலியான சோகம். இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. சிறுமியின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் சிறுமி பலியான விவகாரத்திற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். சிறுமி குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தனியார் பள்ளியில் மாணவர்களின் பாதுகாப்புக்காக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்க முடிவு. சிறுமி உயிரிழந்ததன் எதிரொலியாக தனியார் பள்ளிகள் சங்கம் தகவல். உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாட்டை தடுக்க உரிய அமைப்பு உருவாக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தகவல். சமத்துவ ஒழுங்குமுறை விதிகளை நடைமுறைப்படுத்திய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் விவரங்களை தாக்கல் செய்ய யுஜிசிக்கு உத்தரவு.
கன்னியாகுமரியில் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம். மாணவியை பெற்றோரிடம் முறையாக ஒப்படைக்காத உடற்கல்வி ஆசிரியர் சஸ்பெண்ட். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவதற்கான வழிமுறைகள் வெளியீடு. கடந்த 2ஆம் தேதி அல்லது அதற்கு பின்னர் ஓய்வு பெறுவோருக்கு பொங்கல் பரிசு கிடையாது என தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. தென் மாவட்டங்களுக்கு சென்று வர 12ஆம் தேதியிலிருந்து சிறப்பு ரயில்களை இயக்குகிறது தெற்கு ரயில்வே. புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 750 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. உதகை அருகே குளிர் காய்வதற்காக வீட்டில் தீ மூட்டி உறங்கிய போது விபரீதம். புகை மூட்டத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டு கணவர் பலி. மயக்கமடைந்த மனைவி, குழந்தை உட்பட 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. ஹைதராபாத்தில் கூட்ட நெரிசலில் ரசிகை உயிரிழந்த வழக்கு. நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம். இஸ்ரேல் தாக்குதலால் உருகுலைந்த காசாவில் பட்டினியால் வாடும் குழந்தைகள். தொண்டு நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்ட உணவை பெற குழந்தைகளும் பெண்களும் முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல். தென்கொரிய முன்னாள் அதிபர் யோன் சுக் யோலை கைது செய்யும் முயற்சி தோல்வி. சியோலில் உள்ள யோன் சுக் இல்லத்தின் முன்பு ஆதரவாளர்கள் திரண்டதால் விசாரணை குழு திரும்பி சென்றது.